விஜயோட அம்மா வந்து தமிழர் தான், அது தவறான தகவல் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஆதாரத்தோட சாட்சியமாக சொன்னதே வந்து இயக்குனர் வி சேகர் தான். அதாவது வி சேகர் அவரோட மனைவி விஜய் அவங்க அம்மா கூடவே படித்தவங்க, ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க, செங்குந்த முதலியார் சமூகம். அது மட்டும் இல்லாம விஜய் அவருடைய தாய்மாமன் இருக்காருல்ல, அவர் ஒரு பாடகர். அவர் தான் வந்து இவரோட படத்துல நிறைய பாடல்களை பாடிப்பாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இசை சார்ந்த கச்சேரிகள்லாம் வந்து நம்ம ஊர்ல ரொம்ப கம்மியா நடக்கும். ஒரு ஹை லெவல் ஆடியன்ஸ் அதுக்கு இல்ல நம்ம ஊர்ல அந்த ஆரம்பத்துல. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லைங்கும் போது அங்க ஹைதராபாத்ல வந்து அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தனால இங்க இருக்கக்கூடிய நிறைய பாடகர்கள் போய் அங்கதான் அதிகமா வந்து பார்ட்டிசிபேட் பண்றது, அவங்க கல்யாண வீடுகள்ல பாடுறது போறது. ஸோ அவங்க ஃபேமிலி வந்து அங்கேயே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து வெள்ளாளர் சமூகம் மாதிரி சினிமா இந்த இதெல்லாம் இருக்கும்போது அதுல ஒரு ஆர்வம் பெற்று இவர் போயிட்டு வேலைக்கு இருந்திருக்காரு. அதுல அவங்க மகளுக்கும் இவருக்கும் காதல் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் திருமணம் வந்து 2 வீட்டோட சம்மதத்திலையும் நடக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் யார் மூலமா எனக்கு தெரியும்னா ஐயா மூலமா தான் எனக்கு வந்து அது ஆரம்பமா சொன்னாரு. நான் ஏன்னா ஒரு காணொலியில வந்துட்டு விஜய் அவங்க அம்மா வந்து பிறமொழியாளர்னு நான் பேசினேன். அப்ப இவர் எனக்கு அழைச்சு அது வந்து தவறான தகவல், அது வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இதை சொன்னார்.